நம்பவே முடியலையே நம்மளோட ரஜினி சாரா வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க தோணுதுங்க. இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஆமாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே வந்துட்டு அவர் பல இடங்கள்ல அரசியல் பேசி வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் அங்க எங்கேயுமே வந்துட்டு அரசியலை பத்தி பேசவும் மாட்டாரு. அதை பத்தி எந்த ஒரு கேள்விகளும் கேட்கறதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா சமீபத்தில் இப்போ அவர் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் தற்போது அசாதாரண சூழ்நிலை நிலவி வந்து கொண்டிருப்பதாக சொல்லி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப தமிழ்நாட்டில் வெற்றிடங்கள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லி வந்துட்டு இருக்காரு. இந்த பேச்சே வந்துட்டு பலதரப்பட்ட கருத்துக்களை நம்ம மனசுல எழுப்பி வச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பல கேள்விகளையும் வந்துட்டு எழுப்பிட்டு இருக்கு. பல வல்லுநர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரஜினிகாந்தின் அரசியல் பயணத்திற்கான முதல் கட்ட பேச்சு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பல இடத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் எங்க போனாலும் அரசியல் சம்பந்தமான ஏதாவது ஒரு பேச்சை வந்துட்டு முன்மொழிஞ்சிடறாராம். அது மட்டும் இல்லங்க, இப்ப அவங்களுடைய ரசிகர்களையும் வந்துட்டு கூப்பிட்டு இது தொடர்பான பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காராம். மேலும் ஏதாவது ஒரு சமுதாய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதற்காக போராட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக அரசியல் வரலாமா அப்படின்னு பலதரப்பட்ட பேர்கிட்ட கேள்வி கேட்டுகள் வந்துட்டு இருக்காராம். மேலும் இது குறித்து மோடி கிட்ட கூட வந்துட்டு சந்திச்சு பேச இருப்பதாகவும் வந்துட்டு பலதரப்பட்ட செய்திகள் வெளிவந்தவனே வந்துட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இதற்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினியை அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு பலமுறை அரசியலுக்கு அழைத்தும் அவர் வரவே இல்லை. ஆனா இப்ப வந்துட்டு அவர் அரசியல் வரத்துக்கு தயாராக இருப்பதாகவே அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகத்தோடு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அரசியல் சம்பந்தமான பேனர்கள் இப்போ சென்னையில பல இடங்கள்ல வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. இதனால வந்துட்டு அவருடைய ரசிகர்களும் வந்துட்டு உறுதியா நம்பிட்டு இருக்காங்க, அவர் கண்டிப்பா வந்துட்டு அரசியலுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த கட்டம் பிளான் கண்டிப்பா அரசியலுக்கு வரதா இருக்கும் அப்படின்னு தான் கோடம்பாக்கத்துல கூட பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.